வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் மகிழ்மணி கம்பெனி பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மகிழ்மணியை பற்றி ஏற்கனவே எல்லா தகவலும் வீடியோ போட்டு இருக்கும். இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று ஆட்டோஃபில் இன்கமுடைய ப்ரூஃபு, இன்னொன்று வித்ட்ரால் பேமெண்ட் ப்ரூஃபு. இந்த ரெண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பொருளாதாரத்தில் முன்னேற முயற்சி செய்யுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. மகிழ்மணியை பற்றின தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு மகிழ்மணிக்குன்னு தனி ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் எல்லா தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மகிழ்மணியில் நீங்களும் சம்பாதிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்டர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். சரியாக ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெலிகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதை பார்த்து நீங்களும் வேறு லெவலில் சம்பாதிக்க முடியும். கம்பெனியை பற்றின நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க தினசரி ஜூம் மீட்டிங் வந்து நடக்குது. நம்ம குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். இல்லை புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாய்ப்புங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை அப்பப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டால் தான் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும். அதை பயன்படுத்திக்கிட்ட நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மகிழ்மணியில் இவர் வந்து ஃபீல்டு மேனேஜராக வந்துட்டு 50 டேரக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கோவா ட்ரிப்புக்கு வந்து நிறையா பேர் வந்து எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. சின்னதாக ஏதோ ஒரு வாய்ப்புன்னு நினச்சிருப்போம். ஸோ ஆனால் இது மிகப்பெரிய வாய்ப்பு. இதை ஃபீல்டில் இறங்கி நம்ம களத்தில் இறங்கி பெருசாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இறங்கி பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காங்க. வேறு லெவலில் வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க. நாமளும் இந்த மாதிரி போய் சம்பாதிக்கணுமா அப்படின்னா நம்ம விருப்பம்தான். நம்ம வீட்டில் இருந்தே நமக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு அறிமுகம் செஞ்சு நாமளும் சம்பாதிக்க முடியும். நமக்கு எது பண்ண முடியுமோ அதை செஞ்சு நம்மளால் சம்பாதிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேற்றைய தினம் வித்ட்ரால் வந்துட்டு கொடுத்து ரிசீவ் ஆன அமௌண்ட்டு தான் 350 ரூபாங்கிறது ரிசீவ் ஆகிருக்கு. வித்ட்ரால் பேஜை வந்து நம்ம பார்க்கலாமா? 440 ரூபாய் இருக்குது. இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரதரோட ஐடி தான். அவரோட ஐடியில் ஒரு 3 டேரக்டை கொடுத்து வச்சுட்டோம்னா நாம் வந்து ஆட்டோ லெவல் எலிஜிபிள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கும் கொடுத்தாச்சு. ஸோ ஆட்டோ லெவலுக்கு வந்து அவர் எலிஜிபிள் ஆகிட்டார். 3 ரெஃபர் கொடுத்ததுனால 300 ரூபா இன்கம் வந்து ரெஃபரல் கமிஷனாக ஆட் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கீழே கொடுத்தவொடனே அந்த கீழே இருக்க டவுன்லைன்ஸ் மெம்பர்ஸ் நாங்களும் ஆட்டோ லெவலுக்கு எலிஜிபிள் ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு கீழே டீம் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலியமாக யூனி லெவல் ஏர்னிங்ஸில் வந்து 140 ரூபா ஆட் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக 440 ரூபா வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்துட்டு 412 ரூபா வித்ட்ரால் கொடுக்குறேன். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஃபுல் அமௌண்ட் எடுக்க மாட்டோம். 412 ரூபா மைனஸ் 15% டேக்ஸ் போட்டோம் அப்படின்னா 350 ரூபாங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகும். அதே போல் பேங்க்குக்கு காலையில் ஒரு 12 மணிக்கே வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோ லெவல் இன்கமுடைய ப்ரூஃபை தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக ஒருத்தருக்கு ஆட்டோ லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆட்டோ லெவல் இன்கம் பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ லெவல் இன்கம் எடுத்தது வித்ட்ரால் பண்ணதை தான் பார்த்துருந்தோம். நம்மளை மாதிரி ரெஃபர் பண்ண முடியாதவங்க ஏகப்பட்ட பேர்னா எங்களால் ரெஃபர் பண்ண முடியாதுங்க, பெருசாக டீம்லாம் எடுக்க முடியாதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக இப்போ ரீசெண்டாக ஆட்டோ லெவல் இன்கமுக்கு எலிஜிபிள் ஆனவங்களோட ஐடியா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இவர் ஐடியா பாருங்கள். ஆட்டோ லெவல் இன்கமுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்காக 3 டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்காரு. ரெஃபரல் கமிஷன் 300 ரூபா ஆட் ஆகிருக்கா? கீழே பார்த்தீங்கன்னா டீம் போகிறதுனால யூனி லெவலில் 1667 ரூபா ஆட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஃபில்லிங் அப்படிங்கிறது ஏறி இருக்கா? 90 ரூபா ஏறி இருக்குது. டோட்டலாக 2057 ரூபா இன்கம் வந்து எடுத்திருக்காரு. வித்ட்ரால் பண்ணது 1850 ரூபா. ஸோ இவர் எப்போ ஜாயின் பண்ணார் அப்படிங்கிறத பாருங்கள். இவருக்கு கீழே 3 ஐடிஸ் போட்டுருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? மே 30 3 ஐடிஸ் வந்து இவருக்கு கீழே டேரக்டில் கொடுத்துருக்காரு ஆட்டோ லெவல் இன்கமுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்காக. இவர் வந்து மே 30 ஜாயின் பண்ணி அன்னைக்கு தினமே 3 பேரை டேரக்டில் ரெஃபர் கொடுத்துட்டாரு. ஆட்டோ லெவலுக்கு எலிஜிபிள் ஆகிட்டார்.
அவருக்கு ஆட்டோ லெவல் இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லெவல் 1ல் 3 பேர் மூலிமா 90 ரூபாய் இன்கம்ங்கிறது ஆட் ஆயிருச்சு. ஸோ நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எப்போவோ வந்துட்டு ஆட்டோ லெவல் வாங்கினவங்கலாம் கிடையாது. ஸோ இந்த மாதத்தில் ஆட்டோ லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆன நபரோடைய ஐடியா தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ பார்த்துங்க, மே 30 ஐடிஸ் வந்து போட்டிருக்காரு. 3 மாதம் முடிஞ்சு இப்போ செப்டம்பர் மாதம். ஸோ 4வது மாதத்தில் அவருக்கு ஆட்டோஃபில் இன்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. அதே போல் தான் நான் சொல்கிற விஷயம், நமக்கு கீழே ஜாயின் பண்ண எல்லாரும் மினிமம் 3 டேரக்ட் வந்து கொடுத்துட்டிங்கனாலே ஆட்டோ லெவலுக்கு எலிஜிபிள் ஆகிடலாம். ஆட்டோ லெவல் வேணும்னு நினைக்கிறவங்க அதை வந்து செஞ்சு வச்சுருங்க. ஆட்டோ லெவலுக்கு நம்ம கன்ஃபார்ம் டேரக்ட் கொடுக்கணுமா அப்படின்னா, டேரக்ட் 3 பேர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ஆட்டோ லெவல் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப பொறுமையாக கிடைக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 10,000 ஐடிஸ் தான் கம்பெனியில் விழுந்திருக்கு. இப்போ நீங்கள் 3 பேர் டேரக்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 30,000 35,000 ஐடிஸ் வரும்போதே நமக்கு ஆட்டோ லெவல் இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது கம்பெனி வேறு லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. அதனால் இவர் 3 மாதம் முடிச்சு தான் ஆட்டோ லெவல் இன்கம் வாங்க ஆரம்பித்தார். ஆனால் நமக்கெல்லாம் 2 மாதம் 1.5 மாதத்துலேயே கூட நமக்கு ஆட்டோ லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கலாம். அதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க. ஸோ அப்போ பின்னாடி வந்துட்டு நம்ம ஒரு 3 பேரை கொடுக்காம விட்டுமே இந்நேரம் ஆட்டோ லெவலுக்கு எலிஜிபிள் ஆகிருப்போம். கம்பெனியில் இத்தனை ஐடிஸ் விழுகுது. ஸோ அதுலேருந்து நமக்கு இந்நேரம் லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிச்சிருக்கலாம். ஆட்டோஃபில் இன்கம் 80 லட்சம் நம்ம எல்லாருமே சம்பாதிக்க முடியும். அதுக்கான பிளானை தான் வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலிமா இயங்குற மாதிரி எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்திங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலில் கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.